இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் 18/8/2025 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி மாலை 6:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை 4:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:28 சந்திராஷ்டமம் முடிவடைந்து வருகின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில நல்ல விஷயங்களை இன்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். எந்த ஒரு வேலையையுமே விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சுமூகமாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைபளு அதிகமாக இருக்குங்க. இதனால அவ்வப்பொழுது சற்று சோர்வாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை இன்று செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. புதிய தொழில்நுட்பத்தை வியாபாரத்துல பயன்படுத்தவும் செய்வீங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில எதிர்பாராத வேலைகள்ல இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சிலருக்கு பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இதனால சங்கடங்கள் என்று எதுவும் இருக்காது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மை தீமை என்று பலன்கள் கலந்தே காணப்படும். சில ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்திலையும் கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில சாதகமான சூழலும் இருக்கும்.
இன்று கலைப்பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள் சம்பந்தப்பட்ட பணியில எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இது சாதகமாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் இருக்கலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன பொறுப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில நீங்க செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இது பற்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது உங்களுடைய செலவுகளையும் கண்காணித்துக் கொண்டும் இருங்க. கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதையை வகுக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை வளர்ப்பதற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. ஏதாவது அவர்கள் கிட்ட இருந்து உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாகவும் இருங்க. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதனை முறையாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலர் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்திற்காக சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளிடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அதே சமயத்துல வழக்கமான படிகளிலும் கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் வாங்குவது கொடுப்பதுல கவனமாகவும் இருங்க. வண்டி வாகன பயன்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்ப பெரியவர்களுடைய உதவிகளும் இதற்கு கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலையில பணியாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வங்கி சார்ந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சஞ்சலமான சிந்தனைகளினால மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மத பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆன்மீக விசேஷங்கள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான அலைச்சல்களும் இருக்கும். ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய தொடர்பாடல் திறனின் காரணமாக உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில புதிய மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கும். சாதுரியமான அணுகுமுறையினால தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. சில தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இணையதள மோசடிகள்ல இருந்து கவனமாக தப்பித்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்று வழக்கமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதுல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில முக்கியமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. இது சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். செய்யும் செயல்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. முதலீடுகள்ல சற்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அனுகூலமும் உண்டாகும். சிந்தனை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. வேலைகள்ல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இதற்கு மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். வழக்கமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் முன்னேற்றத்திற்கு நீங்க உதவிகரமாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிற்று வலி வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று ஒரு யோகமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். காரிய சித்தியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. என்று உதவி பெற்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது திரும்பவும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. அதே சமயத்துல அவசியமில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். மனதில இன்று ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சில செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். அரசியல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குறிப்பாக எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய வார்த்தைகளை நம்பி முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. புதிய நபர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நிர்வாக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தியானம் அல்லது யோகா போன்றவற்றின் மூலமாக இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பதட்டங்களை தவிர்க்கவும் செய்வீங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று உங்கள் வேலைக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல கண்ணும் கருத்துமாக பேசுவதும் நல்லது. விரோதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிதிநிலையை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சில கண்டிப்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாக தங்க நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உங்களை குறை கூறிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டுல குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகமும் கூடி வரலாம். தொழிலுக்கு தேவையான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊழியர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த பய உணர்வுகளும் சங்கடங்களும் நீங்கும். வீட்டுல இருக்கின்ற பிரச்சனைகளை வேலையில வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது.
சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று மற்றவர்களுக்காக நீங்க ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. அது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கலாம். இன்று பணம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான நாள் என்றும் கூறலாம். முதலீடுகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை தொடர்பாக சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு எந்தவிதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். முயற்சிகள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மூத்தவர்கள் இடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் கனிவுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மனதில் இருக்கின்ற ரகசியங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். வாகனங்கள் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனநல மாற்றங்களும் ஏற்படலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பதாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்திறனின் மூலமாக இன்றைய நாளை சுறுசுறுப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. குடும்பத்தினருடைய முன்னேற்றத்தை பற்றி வீட்டுல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. நிதிநிலையில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது மனதுல ஏதாவது எதிர்மறை கருத்துக்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்வதும் நல்லது. இன்று சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தை பெருக்கியும் கொள்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்வாதிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல இருந்து சற்று விலகி இருப்பதை நல்லதுதாங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகள் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகாவது நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. புதிய நண்பர்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல சில முக்கியமான விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கருத்துக்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பெரிய பண பரிவர்த்தனைகள்ல அந்நியர்களை தலையிட விடவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. தொழில் நிமித்தமான முதலீடுகளும் அதிகரிக்கும். மனதை உறுதியுடன் வைத்துக் கொண்டு செயல்படுவதும் நல்லது. நுட்பமான சிந்தனைகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதுவிதமான எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மாலையில உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று நினைக்கவும் செய்வீங்க. ஆனால் இன்று ஏதாவது தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் பேசிக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களின் மீது இருக்கின்ற கோபத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. உடல் உழைப்பின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியும் இருக்கும். தன்னம்பிக்கையை மேம்படுத்தியும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் உதவியுடன் சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கோபத்தையும் அவசரத்தையும் உங்கள் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட காட்டவும் வேண்டாம். தேவையற்ற மனக்கசப்புகளும் இதனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாகின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பழைய சரக்குகளை விற்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு நவீனகரமான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே நீங்க பெரியதாக அலட்டிக் கொள்ளவும் மாட்டீங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல புதிய விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வியாபார வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில பிரச்சனைகளை குறித்து உங்கள் சகோதரர்கள் கிட்ட பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமாக முதலீடுகளும் செய்வீங்க. மனதை உறுதியுடன் வைத்துக் கொண்டு சில பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீங்க. நுட்பமான சிந்தனைகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:28 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கு பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் கூடுதலாக போராட வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு சிறப்பாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சில நல்ல விஷயங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். இது பற்றி நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கு தனித்துவமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன உளைச்சல்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்ற புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மன சஞ்சலங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில கடினமான வேலைகளையும் இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறிப்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இது சரியாகவும் இருக்கும். உங்களுடைய வீட்டிற்கு புதிய விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். நண்பர்களுடன் விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். செலவுகளும் இருக்குங்க. வேலையில பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்கின்ற முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தைரியமாக சில முடிவுகளும் எடுப்பீங்க. மனை விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:28 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்ய கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சுமூகமாகவும் உணர்வீங்க. அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. பணியிடத்துல இருந்து வந்த சின்ன சின்ன கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான போக்கினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியுடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுடைய விஷயத்துல தலையீடுகளை தவிர்த்துக் கொள்வதே நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் நீங்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயர் கெடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மனதுல என்று உற்சாகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல சில மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல சில கொண்டாட்டமான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல திட்டமிடுதல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தாய் தந்தையருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். என்று நண்பர்களின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். மனதள புதுவிதமான ஆசைகளும் ஏற்படலாம். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. மறதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். மாலையில் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு ஓய்விற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் இருக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கோயில் திருப்பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்களினால நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில பார்ட்னர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான வேலைகளை சற்று கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சில சிந்தனைகளும் என்று அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது மனதுல கற்பனையும் ஓடிக்கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கினை அனுசரணையான பேச்சுக்களினால சரி செய்தும் விடுவீங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
சற்று கவனமுடன் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில சற்று கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக வேலைகளை முடிப்பதில் சில சிரமங்களும் ஏற்படலாம். உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விஷயங்களை உங்கள் தாயிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் எடுப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறுதூர பயணங்கள் சென்றும் வருவீங்க. சொத்துக்கள் பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில புதிய அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். இதனால இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகளும் இல்லாமலும் இருக்கும். உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். சில புதிய தொழில்நுட்பத்தை வியாபாரத்துல புகுத்தவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் பாடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதற்கான உத்வேகமும் என்று உங்ககிட்ட இருக்கும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கும். தெய்வ வழிபாடுகளின் மூலமாக பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். சாதகமான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் பழைய நினைவுகளை பற்றி பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயண திட்டங்களும் சாதகமாகவும் அமையும். திருமணமானவர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு தலைவலியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வியாபார திட்டங்கள்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல சுதந்திர போக்கும் இருக்கும். குழந்தைகளுடைய குணமறிந்து செயல்படுவதும் நல்லது. கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல விரயங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உறவினர்களுடைய வழியில முன்னேற்றமும் இருக்கும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குணமறிந்து பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுக்கலாம் என்று சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கையான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க என்று நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திட்டங்கள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிறப்பான வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றி பெற்றும் விடுவீங்க. எந்த ஒரு வேலையிலேயுமே தயங்காமல் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்மதமில்லாத பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க தலையசைத்து சென்று விடுவதே நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாகன வசதியும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. சில புதிய நடவடிக்கைகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்தையும் பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்கள் காதலர்கள் கிட்ட இருந்து பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல யாருடன் கூட்டு சேர்வது என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பெற்றோருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதள முன்னேற்றத்துக்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.